இந்த வீடியோ வந்து கப்பை பிடிங்க பார்த்தா கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது கப்பை பிடிங்க எந்தெந்த மாதிரிலாம் பண்ணலாம், எந்தெந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றி கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ரொம்பவே ஈஸியாக பீட் பண்ணக்கூடிய ஃபிஷ் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்கிற ஃபிஷ் என்ன பார்த்தீங்கன்னா கப்பை ஃபிஷ் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கப்பை ஃபிஷ்க்கு எந்த ஒரு மெயின்டெனன்ஸுமே பண்ண தேவையில்ல. அதாவது ப்ரீடிங்க்கு அதாவது நீங்கள் டேங்க் செட்டப் பண்ணணும், இல்லைனா ஃபுட்டு கரெக்டாக பண்ணணும், அப்படின்னா நிறையா செட்டப் பண்ணணும் அப்படின்றது எதுவுமே தேவையில்ல. ஜஸ்ட் நீங்கள் ஒரு மேலையும் ஃபீமேலையும் வாங்கிட்டு வந்து விட்டிங்கனாலே இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ரீட் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் இந்த கப்பி வந்து ரொம்பவே சீக்கிரமாக ப்ரீட் ஆகக்கூடிய ஒரு டைப்பு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு சீக்கிரமாக ப்ரீட் ஆகணும்னா நீங்கள் தாராளமாக கடையில் அந்த குட்டிக்கமாக ஒரு ஃபீமேல் வாங்கிட்டு வந்து அதுக்குள்ள ஒரு மேல் விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ரொம்ப ஈஸியாக ப்ரீட் ஆயிரும். நீங்கள் வந்து ப்ரீடிங் இது வரைக்கும் பண்ணதே இல்லை, இதான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு கப்பி விஷயம் வாங்கிட்டு வந்து ப்ரீட் பண்ணலாம். ஈஸியாக நீங்கள் வந்து குட்டி எடுத்து அந்த குட்டியுமே ரொம்ப பெருசாக மெயின்டைன் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. அந்த குட்டியுமே ஈஸியாக நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்துடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ஒரு ஃபீமேலையும் உங்களுக்கு பிடிச்ச கலரில் இருக்க ஒரு மேலையும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபீமேல் எப்படி சூஸ் பண்ணணும்னா, அதோட உடம்புல எந்த ஒரு கலருமே இருக்காது. அப்படி எந்த ஒரு கலருமே இல்லைன்னா, நீங்கள் கண்ணை மட்டும் அதை ஃபீமேல் சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். மேல்னா அதோட உடம்புல கொஞ்சம் கலர்ஸ் ஆட் ஆகிருக்கும். அதாவது ஏதாவது ஒரு இந்த இந்த ஒயிட் கலர் இல்லாமல் ஏதாவது ஒரு கலர் ஆட் ஆகிருக்கும். அப்படி ஆட் ஆயிருந்துச்சுன்னா அது மேல்னு அர்த்தம். இதை வாங்கிட்டு வந்து நீங்கள் தனியாக ஒரு டேங்கில் வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக ப்ரீட் ஆகிடும். அதாவது நீங்கள் ஃபீமேல் அதோட வயிற்றில குட்டி இருக்கிற மாதிரி வாங்கிட்டு வந்து வச்சிங்கனாலும் அப்போ வச்சிங்கன்னா மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச ஒரு வாரம், ஒரு வாரத்தில் ஆட்டோமேட்டிக்காக ப்ரீட் ஆகிடும். அப்படி இல்லை உங்கள் ஃபீமேல் ஃபிஷ் வந்து நார்மலாக தான் இருக்குது, அதோட வயிற்றில குட்டி இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதம் இல்லைனா 1.5 மாதம் ஆட்டோமேட்டிக்காக அந்த 2 ஃபிஷ்மே ப்ரீட் ஆயிரும். நீங்கள் வந்து தனியாக தான் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இல்லை. நீங்கள் வந்து எல்லா ஃபிஷ் கூடயும் விடலாம். அது எல்லா ஃபிஷ் கூடயும் விடும்போது இந்த ஃபிஷ் வந்து ப்ரீட் ஆகும். மற்ற ஃபிஷ் மாதிரி தனியாக தான் வைக்கணும். இந்த பீட்டா மாதிரி தனியாக வச்சா தான் ப்ரீட் ஆகும், இல்லைனா ப்ரீட் ஆகாது அப்படின்றது இந்த கப்பி ஃபிஷ் கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து கம்யூனல் டேங்கில் விட்டிங்கனாலே ப்ரீட் ஆயிரும். நான் ஏன் கம்யூனல் டேங்கில் விட வேணாம் அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் கம்யூனல் டேங்கில் விட்டதுக்கப்புறம் அது ப்ரீட் ஆயிடுச்சுன்னா அது குட்டிங்கலாம் அந்த டேங்க்லேயே தான் இருக்கும். அந்த டேங்க்லேயே இருக்கும்போது மேக்ஸிமம் நிறையா மீனுங்க சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன் இந்த கப்பி ஃபிஷ்ஷே அதோட குட்டிங்களை சாப்பிட்றதுக்கான வாய்ப்புமே நிறையா இருக்குது. அதனால நீங்கள் வந்து கம்யூனல் டேங்க்கில் விட்டு ப்ரீட் பண்ணுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது ப்ரீட் ஆகும் இல்லைன்னு சொல்லல. ஆனால் வந்து இந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரீட் ஆனதுக்கப்புறம் நான் எடுத்துருவேன் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா குட்டிங்களை வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப லைட்டாக இருக்கும். அது வந்து ஹார்ஷாக நீங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து பெரிய மீன் எடுத்துருவீங்கனாலுமே அதுவே ரொம்ப அவ்வளோ பெரிய டேங்க்கில் அந்த ப்ரைஸ் வந்து இருக்கிறது வந்து மேக்ஸிமம் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அதனால நீங்கள் கப்பி ஃபிஷ்ஷை ப்ரீட் ஆகப்போகுது உங்களுக்கு தெரிஞ்சிச்சாலே மேக்ஸிமம் அதை தனியாக எடுத்து போட்டுருங்க. அதுக்கப்புறம் குட்டியை வந்து ப்ரீட் பண்ணி பெருசாக்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கம்மியான டேங்க்கில் விட்டுக்கலாம். இந்த கப்பி ஃபிஷ் ப்ரீட் பண்ணுறதுல இன்னும் நிறையா விஷயம் இருக்குது. அதாவது இந்த கலர் இந்த கலர் பேரண்ட் போட்டால் தான் இந்த கலர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் இருக்குது. அந்த மாதிரி ரிசர்ச்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த கப்பி ஃபிஷ்ஷோட ப்ரைஸோட கேருமே அந்த அளவுக்கு பெரிய விஷயம் கிடையாது. இந்த கப்பி ஃபிஷ்ஷோட ப்ரைஸோட கேர் வந்து நார்மலாக எல்லா ப்ரைஸுக்கும் பண்ணுற மாதிரி தான். நான் உங்களுக்கு மேலே ஒரு ஐ பட்டனில் லிங்க் தரேன், எப்படி ப்ரைஸ் எல்லாம் கேர் பண்ணிக்காது அப்படின்னு. அந்த ஐ பட்டனில் இருக்கிற வீடியோஸை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலும் இல்லை இதே மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.